மக்கள்கிட்ட ஒரு மாற்றம் வரணும். தங்கத்தின் மீது வெறுப்பு வரணும். தங்கம் வேண்டாண்டா, தங்கம் நமக்கு தேவையில்லைங்கிற மனநிலைக்கு நம்மளை கொண்டு வந்து விட்டுருவாங்க. நம்மளாம் ஒரு காலத்தில் ஆடி கார் போனால் பார்ப்போம், பென்ஸ் காரை போனால் அப்படின்னு பார்த்தோம். இனிமேல் யாராவது தங்கம் போட்டுட்டு போகிறாங்கன்னா, நகை நட்டு போட்டு போகிறோன்னா அதை நம்ம ஒரு மாதிரியாக பார்க்க வேண்டியது. நம்ம தனியாக ஒரு வீடு நம்ம வாங்க முடியல அப்படின்னு அதுக்கு கவலைப்படலாம். இந்த தங்க விலை ஏறினதை பற்றி யாருமே கவலைப்படக்கூடாதுன்றது இந்த முக்கியமான ஒரு வேண்டுகோள். கண்டிப்பாக கவலைப்படக்கூடாது. ஏன்னா உயிருக்கு ஆபத்தான ஒரு பொருள். அது இல்லைன்னா பரவாயில்ல, அது இல்லைனாலும் வாழ முடியும். ஃபஸ்ட்டு 80 ரூபாயில் இருந்தது ஒரு சவரன். 80 ரூபா, அதாவது 50 இயர்ஸ் பேக், 50-60 இயர்ஸ் பேக்கு 80 ரூபாயில் இருந்தது. இப்போ கனவுல கூட நினச்சி பார்க்க முடியாது. கீழ்த்தர மக்கள் வந்து எல்லாமே நகை வாங்கினா அந்த கனவோடு தான் இருக்கிறாங்க. அது 1/4 பவுன் வாங்கினா, 1/2 பவுன் வாங்கினா, இவ்வளோ வாங்கினா, இப்படியே தான் கனவோடு தான் சுற்றிக்கிட்டு இருக்காங்க. கனவாக போயிடுது. இதுக்கு முன்னாடி எடுத்து வச்சிருக்கலாமோ அப்படின்ற ஒரு ஃபீல் இருக்கு. இப்போ ரேட் போக போக தங்கன்ற ஒரு கனவே இல்லாத போயிடுச்சு. அரேபியன் கார்டன் சீ ஃபுட் ரெஸ்டாரண்ட், where taste meets elegance. i5 Housing and Properties தேடுத விடுங்க, தேர்வு செய்யலாம் வாங்க. கால் 9962557557. நியூஸ் கிளிட்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். நம்ம இப்போ எங்கே இருக்கோம்னா தருமபுரி மாவட்டத்தில் இருக்கிறோம். தருமபுரி மாவட்டம் எதற்கு நம்ம இங்கே வந்திருக்கிறோம்னா, புதிய ஒரு பேருந்து நிலையம் இங்கே உருவாக்கி இருக்கிறாங்க. அதை நம்ம செய்தி சேகரிக்க வந்தோம். உடனே ஏன் நம்ம உடனே கிளம்பணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம சென்னையில் நிறைய இடங்களில் தங்க விலை கேட்டிருப்போம், தங்க விலை விசாரிச்சிருப்போம், மக்கள்கிட்ட கேட்டு தெரிஞ்சிருப்போம். தங்க விலை எவ்வளோ உயர்ந்திருக்கு, ஏன் உயருது, என்னென்ன பிரச்சனைகள் இருக்குது, நடுத்தர மக்களுக்கு எவ்வளோ பிரச்சனைகள் இருக்குது அப்படிங்கிறது எல்லாத்தையுமே நம்ம கேட்டு தெரிஞ்சிருக்கிறோம். இப்போ நம்ம தருமபுரி மாவட்டத்துக்கு வந்தாச்சு. சரி, இங்கே உள்ள மக்கள் இங்கே பொருளாதாரத்தில் பெரிய நிலையில் இங்கே கிடையாது. இங்கே எல்லாமே நிறைய அடித்தர மக்கள், விவசாய மக்கள் அப்படி நிறைய பேர் வாழ்கிறாங்க. இந்த ஊர் மக்கள்கிட்ட தங்கம் எப்படி வாங்கலாமா, வேண்டாமா, இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாமா, எவ்வளோ கஷ்டங்கள் இருக்குது, எல்லாத்தையுமே நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. இப்போ தங்க விலை ஏறுதுன்னு எல்லாரும் வருத்தப்படுறாங்க. என்னை கேட்டால் அது வருத்தப்படக்கூடாதுன்னு சொல்வேன். உயிருக்கு பாதுகாப்பு இல்லாத ஒரு பொருள் அது. அந்த பொருள் இல்லாமையும் வாழ முடியும், ஆனால் உணவு இல்லாமல் வாழ முடியாது, தண்ணி நீர் இல்லாமல் வாழ முடியாது. அதுக்கெல்லாம் மக்கள் வந்து வருத்தப்படுறதில்ல. இந்த உங்களை மாதிரி டிவிக்காரங்களும் அதை பற்றி போடுறதில்ல. அதனால் இந்த இதை விட நமக்கு முக்கியமானதெல்லாம் வேற இருக்குது. அதை பற்றி நம்ம கண்ணோட்டம் மாறணும். அது மட்டும் இல்லாமல் உயிருக்கு ஆபத்தான ஒரு பொருள். விலை ஏற ஏற உயிருக்கு ஆபத்து. அதாவது பெண்கள் மட்டும் இல்லை, ஆண்களும் போட்டுட்டு போக முடியாத ஒரு நிலைமை. நம்ம தமிழ்நாட்டை பொறுத்தவரையும் ஒரு சின்ன கடுக்குனாவது காதில் போட்டிருப்பாங்க. அது கூட நம்ம வேறு பொருளில் போட்டுக்கலாம். அதை விட்டுட்டு நம்ம வேறு வழியில் நம்மளுடைய அந்த சிந்தனையை கொண்டு சென்றால் நம்ம சமுதாயம் இன்னும் மேலே மேலே போகும்னு என்னுடைய ஒரு தனிப்பட்ட கருத்து. அதே சமயத்தில் வந்து இந்த உயிருக்கு ஆபத்தான பொருள் ஏறுறதை பற்றி யாருமே கவலைப்படக்கூடாது. நிலம் விலை ஏறிடுச்சு, நம்ம வீடு விலை ஏறிடுச்சு, நம்ம தனியாக ஒரு வீடு நம்ம வாங்க முடியல அப்படின்னு அதுக்கு கவலைப்படலாம். இந்த தங்க விலை ஏறினதை பற்றி யாருமே கவலைப்படக்கூடாதுன்றது இந்த முக்கியமான ஒரு வேண்டுகோள். கண்டிப்பாக கவலைப்படக்கூடாது. ஏன்னா உயிருக்கு ஆபத்தான ஒரு பொருள். அது இல்லைன்னா பரவாயில்ல, அது இல்லைனாலும் வாழ முடியும். நமக்கு ஒரு சின்ன ஒரு 10 அடிக்கு 10 அடி ஒரு இடம் இருந்தால் கூட அதில் ஒரு வீடு கட்டிட்டு வாழ்ந்துடலாம். அது வந்து இப்போ ஆடம்பரமான பொருள் ஆயிடுச்சுங்க. அது இப்போ வந்து பெருமைன்னு சொல்ல முடியாது. அப்போ வசதி உள்ளவங்க மட்டும்தான் அது போடுவாங்கன்னு டிவி விளம்பரமே பார்த்தா எனக்கு அது வசதி உள்ளவங்களுக்கு மொட்டமான விளம்பரமாக தான் தெரியுது. ஏழைகள் கூடிய விளம்பரமாக அது எனக்கு தெரியல. ஆமாம், மற்றது நீங்கள் ஒரு உணவு பொருளோ அல்லது 2.5 லட்சத்துக்கு ஒரு பிளாட்டு தரேன்னு சொல்கிறாங்க பாருங்கள், அது ஓகேவாக இருக்குது. மண்ணில் போடலாம், அவன் வாழ்கிறதுக்கு ஒரு இடம் கிடைக்குது. அட்லீஸ்ட் வாழ முடியலனாலும் அதில் வந்து ஒரு 4 கீரையை விதைச்சா கூட அவனால் வாழ முடியும். ஆனால் தங்கத்தை வச்சுக்கிட்டு ஒன்றும் பண்ண முடியாது. வேணால் விற்கலாம், வேணால் வைக்கலாம், அதுவும் திரும்ப மீட்டணும் அவங்க. அதுக்காக அது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டாக பார்க்குறாங்க. அந்த இன்வெஸ்ட்மெண்ட்டு உயிருக்கு ஆபத்துன்னும் போது அது ஒரு நிலத்துலையோ அல்லது வேறு ஏதாவது பொருளையோ நம்ம வந்து போடலான்றது என்னுடைய அபிப்பிராயம். தங்கம் வாங்க முடியுமா? இன்றைக்கெல்லாம் சம்பளமெல்லாம் ரொம்ப கம்மி, வேலை வாய்ப்பெல்லாம் இல்லாது. தருமபுரியெல்லாம் மக்களுக்கு கையில் காசு புழக்காட்டமே இல்லை. எல்லாம் விளிம்பு நிலையில் இருக்கிறாங்க. மாணவர்கள்லாம் பள்ளிக்கூடம் போதே சிரமமாக இருக்காங்க. தொழிலாளர்களுக்கெல்லாம் நல்ல வேலை கிடைக்கல. எல்லாம் வட இந்தியாவிலேருந்தெல்லாம் இளைஞர்கள்லாம் வந்துட்டு இருக்காங்க. இங்கே நமக்கு வேலை குறைவாக இருக்குது. இந்த சூழலெல்லாம் 1.5 லட்சம் போட்டெல்லாம் தங்கம் ஒரு பவுன் வாங்கினதெல்லாம் முடியவே முடியாது. இன்றைக்கி எல்லாம் அரிசி விலையும் ஏறுது, பருப்பு விலை ஏறுது, அடிப்படை பெட்ரோல் டீசல் எல்லா விலையும் ஏறிட்டு இருக்கும்போது தங்க விலை இப்படி ஒரு எனக்கு வரலாறு காணாத செய்தியாக இருக்குது. இனி தங்கம் என்பதெல்லாம் தங்கம் வாங்கணும் அப்படிங்கிறதெல்லாம் முடியாத காரியமாக இருக்கும். ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இதில் இப்போ தங்கம் அப்படிங்கிறது மோஸ்ட்லி நம்ம பணக்காரன் மேலும் சேர்த்து வச்சுருப்பான்.
ஏழைப்பட்டவங்க நம்ம என்னைக்கு ஏன் தங்கம் வாங்கணும் அப்படின்னு போயிடும். இதில் ரொம்ப பாதிக்கப்படுறது இந்த மிடில் கிளாஸ். ரொம்ப பாதிக்கிறது ரொம்ப விளிம்பு நிலை மக்கள், அடிப்படை மக்கள், கட்டுமான தொழிலாளர்கள், உடல் உழைப்பு தொழிலாளர்கள். எந்த வேலை செஞ்சாலும் உடல் உழைக்கக்கூடிய வேலை அன்னாடு காட்சிகள். 800 700 900 சம்பளத்துக்கு போகிறவங்க வீட்டு வாடகை, கரண்ட் பில்லு, படிப்பு செலவு, மருத்துவ செலவு, இதெல்லாம் கணக்கு போட்டால் வாழ்கிறதே கஷ்டமாக இருக்குது. தங்கம் வாங்குறது, வெள்ளி வாங்குறதுங்கெல்லாம், அது வெள்ளி வேறு இதை விட கொடுமையாக. வெள்ளி வந்து பயங்கர விலையாக இருக்குது. வரலாறு கால கொலுசு வாங்க முடியாது போல இருக்குது. ஏழை எளிய மக்களுக்கான பெண்களுக்கு அடிப்படை தேவை கொலுசு. அடிப்படை திருமணத்துக்கு ஒரு பவுன் அரை பவுன் தங்கமாக தேவை. இதெல்லாம் ரொம்ப 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 ஏழை எளிய மக்களுக்கு, நடுத்தர மக்களுக்கும் பெரிய பிரச்சனை தான். இன்னைக்கு திருமணம்னா வரதட்சணை இல்லைங்கிறது நியாயம்தான், உண்மை. வரதட்சணை வேண்டாம் அப்படிங்கிறது உண்மை. ஆனாலும் சமூக ஒழுங்குக்கு இன்னைக்கு சுற்றுச்சூழல் இதுக்கு ஒரு தங்கம் ஏதோ போடணும் அப்படின்னு பார்வையே தங்கம் அப்படி தான் இருக்குது. ரொம்ப கொடுமையாக இருக்குது. இந்த உலகம் இப்போ எங்கே நோக்கி போகுது? இந்திய சந்தை எங்கே போகுதுன்னே தெரில. நம்மெல்லாம் தருமபுரியில் உட்காந்துருக்கோம், என்ன நடக்குன்னே தெரில. இனி அடுத்த தலைமுறை தங்கம் என்ற சொல்லாட எப்படி இருக்குன்னு தெரியல. இனிமேல் திருப்பதி கோயிலில் போய் பார்த்தா தான் தங்கத்தை, வேறு வழி தெரியல. ரொம்ப வேதனையான கொடுமையான காலகட்டமாக தான் போகிறது. பெண் ஒரு பொண்ணை பெற்றவனுடைய தகப்பனுக்கு, தாய் தந்தையருக்கு, அவங்க உறவினர்களுக்கு இது ரொம்ப வலி கொடுக்கும். ஏன்னா சமூக ஒழுங்கில் ஏதோ தங்கம் தேவைப்படுது, ஆனால் அந்த தங்கத்தை வாங்கக்கூடிய சூழல்லாம் இன்றைக்கி இல்லை. யார் தங்கம் வாங்கி வச்சுருக்கவங்களுக்கு பதுக்கலாக இருக்கும், விலை ஏறும், பிடிக்கும். ஆனால் எளிய மக்களுக்கு எங்கே இருக்குது? யார் வாங்கி வச்சுருக்கா? வாங்கி வச்சுருக்கவங்களாம் முத்தூட் ஃபைனான்ஸ்லேயும் கொசம்பட்டம் ஃபைனான்ஸ்லேயும் அடமானம் வச்சு தான் வச்சுருப்பான். வச்சது அதை அப்படியே கொடுத்துட்டு போக வேண்டியதான். எல்லாம் கேரளாக்காரங்க, பெரிய பெரிய ஆளுங்க, பெரிய பெரிய வங்கி, தனியார் வங்கி வாங்கிட்டு போயிடுவான். வச்சது தான், நீக்க முடியாது. பொம்பளை பிள்ளைங்க பிறந்தா கள்ளிப்பால் ஊற்றி இது பண்ணிடுவாங்க, ஏன்னா நம்மளால வளர்க்க முடியாது அப்படிங்கிற. கிட்டத்தட்ட இத்தனை 1000 வருடங்கள் கழிச்சு அந்த சூழல் மாறுற மாதிரி இருக்கு பாத்தீங்களா? இனிமேல் எல்லாருமே ஆசையப்பட மாட்டாங்க போல. இனி மக்கள்கிட்ட ஒரு மாற்றம் வரணும். தங்கத்தின் மீது வெறுப்பு வரணும். தங்கம் வேண்டாண்டா, தங்கம் நமக்கு தேவையில்லைங்கிற மனநிலைக்கு நம்மளை கொண்டு வந்து விட்ருவாங்க. பணக்காரர்கள் வாங்கி பதுக்குவாங்க. இனிமேல் சாலையில் போகும்போது, ஏதாவது கடையில் போகும்போது தங்கம் போட்டிருக்கவங்க வந்து நம்ம வித்தியாசமாக பார்ப்போம். நம்மளாம் ஒரு காலத்தில் ஆடிக்கார் போனால் பார்ப்போம், பென்ஸுக்கார போனால் அப்படின்னு பார்த்தோம். இனிமேல் யாராவது தங்கம் போட்டுட்டு போகிறாங்கன்னா, நகை நட்டு போட்டு போகிறாங்கன்னா அதை நம்ம ஒரு மாதிரியாக பார்க்க வேண்டியது. வரிச்சூர் செல்வம்லாம் இன்றைக்கி அந்த நகையெல்லாம் போட்டு நம்ம தொலைக்காட்சியில் பார்க்குற யூடியூப்பில் இப்போ அவரெல்லாம் நம்ம பார்க்கும்போது பெரிய நகை கடலாட்டுதுன்னு நினைக்கிறேன். நம்ம உங்களை மாதிரி செய்தியாளர்களுக்கு என்ன சம்பளம் வருது, ஊடகவியலாளருக்கு என்ன சம்பளம் வருது, என்ன மாதிரி ஆளுக்கு என்ன வரும்? வாழ்க்கையை நடத்துவதற்கே சிரமம். இனிமேல் எங்கே தங்கம் வாங்கி போடுறது, எங்கே தங்கம் போடுறது? தங்கம் போடுறதுக்கான தலைமுறை போயிடுச்சு. வேதனையான செயல், மிக கொடுமையான காலகட்டத்தில் ஏதோ 3ஆம் பொருளாதார உலகப்போர் நடக்கிற மாதிரி தான் நினைக்கிறேன். இது 2ஆம் உலகப்போர் முடிஞ்சிச்சு. அது துப்பாக்கி, பீரங்கி, அணுகுண்டு பார்த்தோம். இனி வர்றதெல்லாம் பெட்ரோல், டீசல், தங்கம், எப்படி ஒரு 3ஆம் பொருளாதார சண்டை நடக்குதா தான் நினைக்கிறேன். ரொம்ப ஷாக்கிங்காக இருக்குது. மிடில் கிளாஸ்லாம் ரொம்ப இது பண்ணுவாங்க. இப்போ நம்மளாலே தங்கம் வாங்க முடியும்னா முடியாது. என்னென்னது கம்மியாக இருக்கும்போது வாங்கலாம், இப்போ முடியாது. ஏன்னா ரேட் அதிகமாக போயிட்டே இருக்குது. அதனால் இப்போ நீங்கள் இன்னைக்கு ஆசைப்படுவீங்கள்ல, இப்படி ஒரு கிராமம், இப்படி ஒரு செயின் வாங்கலாம், ஒரு கம்மல் வாங்கலாம், ஏதாவது ஒன்று வாங்கலாம் அப்படிங்கிறப்ப வீட்டில் கேட்க கஷ்டமாக இருக்கும், நம்மளா உழைக்கணும் அப்படிங்கிறப்ப இப்போ நம்ம ரொம்ப உழைக்க வேண்டியிருக்கும். அதெல்லாம் எப்படி இருக்குது உங்களுக்கு அந்த ஃபீல்? அந்த ஃபீல்னா இதுக்கு முன்னாடியே எடுத்து வச்சிருக்கலாமோ அப்படின்ற ஒரு ஃபீல் இருக்குது. இப்போ ரேட் போக போக தங்கன்ற ஒரு கனவே இல்லாத போயிடுச்சு. ஆமாம், இப்போ வாங்க முடியாது. வரதட்சணை ஏற்கனவே நகை ரேட் அதிகமாக இருக்குது. வரதட்சணையை கேட்டால் நம்ம எங்கே போகிறது? அப்பா அம்மா கஷ்டப்பட்டு தான் சம்பாதிக்கிறாங்க, எல்லாமே பண்ணுறாங்க. இது பண்ணால் அதாவது கேட்டாங்கன்னா நம்ம என்ன பண்ணுறது அப்படின்ற மாதிரி. தங்க விலை எதிர்பாராமல் ஏறினது வந்து எங்களுக்கு சங்கடம்தான். அது எப்படி குறைக்கணும் என்னன்றது பார்த்து இது பண்ணுங்க. என்னுடைய ஏஜுக்கு ஃபஸ்ட்டு 80 ரூபாயில் இருந்தது ஒரு சவரன். 80 ரூபா, அதாவது 50 இயர்ஸ் பேக், 50-60 இயர்ஸ் பேக்கு 80 ரூபாயில் இருந்தது. இப்போ கனவுல கூட நினச்சி பார்க்க முடியாது. கள்ளக்கண்டா நாயக்கானா, நாயக்கண்டா கள்ளக்கானான்ற போது பவுன் விலை சீப்பாக இருக்கும்போது வாங்கும்போது கையில் பணம் இல்லை. இப்போ பவுன் வாங்கலானும் போது பணம் இருந்து பவுன் வாங்கலானும் போது வாங்க முடியாத சூழ்நிலையில் இருக்க. அதாவது இந்த பெயிண்ட்டுக்கு சொல்கிறான் பாருங்க, இவ்வளோண்டு பெயிண்ட்டு இவ்வளோ காசுன்றாங்கல்ல, அது போல். அது பெரிய ஒரு அதிர்ச்சியாக தான் இருக்குது. முன்னாடி காலகட்டத்தில் 5000 10,000க்குள்ளே நகை வாங்கினாங்க.
இப்போ கால் பவுன் அரை பவுன் வாங்குறதே பெரிய ஒரு பயமாக இருக்குது. அதுவும் உமனா பிறந்தாலே பெரிய பிரச்சனை தான். ஏன்னா கல்யாணம் பண்ணிட்டு வந்து அரை பவுன் வாங்கணும், கால் பவுன் வாங்கணும், 5 பவுன் 10 பவுன்னு சொல்லிட்டு பெரிய கவலையாக தான் இருக்குது. அதுவும் ஆணாக பிறந்தா ஏதோ பரவாயில்லன்னு சொல்லலாம். அதுவும் ஒய்ஃபாக இருக்கும்போது நிறையா வாங்கணும், நிறையா கனவு, அது நிறைய பிரச்சனை தான் இருக்குது. மக்கள் வந்து அதை பெரிய வேல்யூன்னு நினைக்கிறாங்க. நிறைய கோல்டு வாங்கணும், அது பெரிய விளம்பரம் போக போக நிறைய இதாகிடுச்சு. மக்களோட எல்லாம் சேம் இது தான். அதோட வேல்யூ எப்படி இருக்குது அதே தான். எல்லா ஆசையும் அதே தான். எல்லா கீழ்த்தர மக்கள் வந்து எல்லாமே நகை வாங்கினா அந்த கனவோடு தான் இருக்கிறாங்க. அதை கால் பவுன் வாங்கணும், அரை பவுன் வாங்கணும், இவ்வளோ வாங்கணும், இப்படியே தான் கனவோடு தான் சுற்றிக்கிட்டு இருக்காங்க. எல்லாமே அதே இதில் தான் இருக்காங்க. அதே தான் எதுவும் மாட்டுக்கிறது கிடையாது. ஆமாம், கனவாக போயிடுது. இப்போ வந்து தருமபுரியில் வந்து மாவட்டத்தில் சேலரின்றது வந்து மினிமம் சேலரி தான். அதில்ன்றது வந்து தங்கம் சேர்த்துன்னா இப்போ நாங்கள் என் குழந்தைங்களோட ஃப்யூச்சரை எதிர்பார்க்கணுன்னா ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இதை வச்சு தங்கம் வாங்க முடியுமான்றது ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது. ஏழைங்க எங்களுக்கு நகை வாங்கணுன்ற ஒரு ஆசை. இப்போ நான் இவ்வளோ விலையேற்றதுனால வாங்க முடியாத சூழ்நிலையில் இருக்கோம். நீங்க எதிர்பார்த்தீங்களா இப்படி 1 லட்சம் தாண்டுமேங்கிறதே நம்ம எதிர்பார்க்கல. குறையும்னு எதிர்பார்த்தோம், அதை விட அதிகமாக தான் ஏறுது. இந்த ஒரு 2 மாசத்துல 30,000 1,30,000 கிட்ட தொட்டுட்டு திடீர்னு இறங்குது, திடீர்னு ஏறுது. நீங்க இப்போ நம்ம பொம்பளை பிள்ளைய வச்சிருப்போம், உங்களுக்கு என்ன இப்போ எனக்கு குழந்தை தான் இருக்கு. பொம்பளை பிள்ளை நீங்க யோசிக்கிறீங்களா ஐயோ அந்த காலம் எப்படி இருக்க போகுதுங்கிறத? ஆமாம், கண்டிப்பாக. நம்ம ஃப்யூச்சரில் வந்து நம்ம சரி அம்மா அப்பா சேர்த்து வச்சுருப்பாங்க. இப்போ நம்ம குழந்தைக்கு நம்ம சேர்த்தணுன்னும் போது அதுக்கு ஒரு வாய்ப்பு இல்லாத மாதிரி இருக்குது. ஒரு ஏமாற்றமாக தான் இருக்குது. இப்போ நம்ம ஒரு கல்யாணம் பண்ணி கொடுக்கறது கண்டிப்பாக ஒரு தாலியாவது நம்ம தங்கத்தில் வாங்கி தான். ஆமாம், இப்போ அந்த சூழ்நிலையில் நம்ம இருக்கிறோம். அப்படிங்கிறப்ப அதுவே சில ஏழை மக்களுக்கு ரொம்ப பெரிய கஷ்டமா இருக்கும். இதனால எந்தெந்த அளவுக்கு பாதிக்கப்படுவாங்க உங்களோட பாயிண்ட் ஆஃப்? அது பொருளாதார நிலைமையில, அதுக்கப்புறமா ஒரு வாழ்கிற இடத்துல, இப்போ எதுக்காக இருந்தாலுமே அது நகைன்றது தான் ஒரு பேசிக்கானது இருக்குது. அப்படிங்கிறது குறிப்பாக தருமபுரியில் பொருளாதாரம் பெரிய அளவில் இன்னும் வளர்ச்சி அடையும். ஆமாம். அப்போ அதை சொல்லுங்கள். ஒரு வேலைக்கே போகணுன்னா கூட நம்ம வேண்டிய சேலரி அதில் கிடைக்கிறது இல்லை. அப்படி இருக்கும்போது ஒரு நகை வாங்கணுன்ற போது அது ஒரு எட்டாக்கனியாக தான் இருக்குது. தருமபுரியில் வந்து இப்போ நகை வாங்க முடியாத ஒரு நிலைமையில தான் இருக்குது. என்னென்ன ஐடியாஸ் வச்சுருக்கீங்க? அதாவது ஒரு நகைச்சீட்டு போடலாம், சிறுக சிறுக சேர்த்து வைக்கிற மாதிரி, ஏதாவது டிஜிகோல்டு அது மாதிரி ஏதாவது சேர்த்து வைக்கலாம் அப்படின்னு. இப்போ நகை இத்தனை சவரன் போட்டால் தான் நான் பொண்ணு கொடுப்பேன், பொண்ணை கட்டி கொடுக்குறவங்களுக்கு மாப்பிள்ளை வீட்டில் இப்படி டிமாண்ட் வச்சா? அதுக்கு பதிலாக நீங்கள் படிக்க வைங்க, அதிகமாக படிக்க வச்சு முன்னேற்றுங்க. அதனால் வேணால் நம்ம ஏதாவது பண்ணிக்கலாம். நகை மேலே போடுறத நீங்கள் இது மாதிரி பண்ணுங்க அப்படின்றது. அரேபியன் கார்டன் சீ ஃபுட் ரெஸ்டாரண்ட், வேர் டேஸ்ட் மீட்ஸ் எலகன்ஸ். i5 ஹவுசிங் அண்ட் ப்ராப்பர்ட்டிஸ் தேடுத விடுங்க, தேர்வு செய்யலாம் வாங்க. கால் 9962 557 557.